வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டாக் லெவல் வச்சு எப்படி சம் போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம சம் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அதை படித்தா தான் நம்மளால் இந்த சம்மை வந்து போட முடியும். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ரீஆர்டர் லெவல், மினிமம் ஸ்டாக் லெவல், மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல், நார்மல் கன்சம்ஷன், நார்மல் ரீஆர்டர் பீரியட், ஆவரேஜ் லெவல், டேஞ்சர் லெவல், இந்த மாதிரி இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நம்ம தரவாக படிச்சிருந்தா தான் நம்மளால் இந்த சம்மை வந்து போட முடியும். பிகாஸ் ஒரு ஃபார்முலா தப்பானாலும் டோட்டல் சம்மும் தப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை நம்ம தரவாக படிக்கணும். படித்ததுக்கப்புறம் தான் இப்போ நம்ம சம் போட முடியும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சம் நம்பர் 1 பார்க்கலாம். இன் அ கம்பெனி வீக்லி மினிமம் அண்ட் மேக்ஸிமம் கன்சம்ஷன் ஆஃப் அ மெட்டீரியல் ஏ ஆர் 25 யூனிட்ஸ் அண்ட் 75 யூனிட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கன்சம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் கன்சம்ஷன் எவ்வளோ? 75 யூனிட்ஸ். மினிமம் கன்சம்ஷன் வந்து 25 யூனிட்ஸ். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீஆர்டர் குவான்டிட்டி as fixed by the company is 300 units. So reorder quantity அவங்களே கொடுத்துட்டாங்க 300 units. And the material is received within 4 to 6 weeks from issue of supply order. So இது என்னதுன்னா இது வந்து reorder period. ஓகேவா? நமக்கு வந்து டைம் இருக்கும். நம்ம வந்து சப்ளையர் கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணோம்னா within 4 to 6 weeksக்குள்ள நமக்கு வந்துட்டு ரிசீவ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ 4ன்றது வந்துட்டு என்னது? மினிமம் ரீஆர்டர் பீரியட், 6ன்றது மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ஓகேவா? நம்மள என்ன கேட்குறாங்க? கால்குலேட் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் லெவல் ஆஃப் மெட்டீரியல் ஏ. ஸோ நமக்கு வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் லெவல் ஆஃப் மெட்டீரியல் ஏ வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஒன்று வந்துட்டு மினிமம் ஸ்டாக் லெவல், இன்னொன்று வந்து மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல். ஓகேவா? இது ரெண்டு தான் ஃபஸ்ட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மினிமம் ஸ்டாக் லெவலுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், மினிமம் ஸ்டாக் லெவலுக்கு வந்து ரீஆர்டர் லெவல் மைனஸ் நார்மல் கன்சம்ஷன் இன்டூ நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை எழுதணும். ஓகேவா? ஃபார்முலாவை எழுதியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அடுத்தது எது கேட்டிருக்காங்க? மேக்ஸிமம் ரீஆர்டர் லெவல். மேக்ஸிமம் ரீஆர்டர் லெவல் எங்க? அதுக்கு ஃபார்முலா பாருங்கள். ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் மினிமம் கன்சப்ஷன் இன்டூ மினிமம் ரீஆர்டர் பீரியட். ஓகேவா? ஸோ அதோட ஃபார்முலாவே நம்ம எழுதணும். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டு தான் நமக்கு வந்து கொஷினில் கேட்டிருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மினிமம் ஸ்டாக் லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து என்ன வேணும்? ரீஆர்டர் லெவல் வேணும், நார்மல் கன்சம்ஷன் வேணும், அண்ட் நார்மல் ரீஆர்டர் பீரியட் வேணும். இது மூணும் தெரிஞ்சால் தான் நம்மளால் மினிமம் ஸ்டாக் லெவல் எவ்வளவோ அது வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ரீஆர்டர் லெவல் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ரீஆர்டர் லெவலுக்கு ஃபார்முலா என்ன? மேக்ஸிமம் கன்சப்ஷன் இன்டூ மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஓகே, இது வந்து நமக்கு ஒர்க்கிங் நோட்ஸ். ஓகேவா? இது வந்து கொஷினில் கேட்கல, நம்ம இதை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக நம்ம வந்துட்டு போடுறோம் இது. ஸோ அதனால் நம்ம ஒர்க்கிங் நோட்ஸாக போடணும். ஸோ ஒர்க்கிங் நோட் ஃபஸ்ட்டு பாருங்கள், மேக்ஸிமம் கன்சப்ஷன் இன்டூ மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து ரீஆர்டர் லெவல் கிடைக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் கன்சப்ஷன் எவ்வளோ? கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் கன்சப்ஷன் 75 யூனிட்ஸ். கரெக்டாக? ஸோ 75 யூனிட்ஸ் இன்டூ மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியடும் கொஷினில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் எவ்வளோ? 4 to 6 weeks. ஸோ 4ன்றது வந்து மினிமம் ரீஆர்டர் பீரியட், 6ன்றது மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ஓகேவா? ஸோ 4 to 6 weeks. ஸோ 6 weeks. ஸோ 75 into 6 பண்ணோன்னா எவ்வளோ வருது? 450 வருது. ஸோ 450 யூனிட்ஸ் தான் நம்மளோட ரீஆர்டர் லெவல். ஓகே, அடுத்தது இப்போ நம்ம ரீஆர்டர் லெவல் கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டாக? 450 யூனிட்ஸ் மைனஸ் நார்மல் கன்சம்ஷன். அடுத்தது நார்மல் கன்சம்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நார்மல் கன்சம்ஷன் ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். நார்மல் கன்சம்ஷன் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் கன்சம்ஷன் ப்ளஸ் மினிமம் கன்சம்ஷன் டிவைடட் பை 2. கரெக்டாக? ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் எழுதிக்கணும். மேக்ஸிமம் கன்சம்ஷன் ப்ளஸ் மினிமம் கன்சம்ஷன் டிவைடட் பை 2. கொஷினில் பாருங்கள், மேக்ஸிமம் கன்சம்ஷன் எவ்வளோ? 75 யூனிட்ஸ். மினிமம் கன்சம்ஷன் 25 யூனிட்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து நம்ம கொஷின்லேயே இருக்குது. மேக்ஸிமம் வந்துட்டு 75 யூனிட்ஸ் ப்ளஸ் மினிமம் வந்து 25 யூனிட்ஸ் டிவைடட் பை 2. 75 ப்ளஸ் 25 டிவைடட் பை 2 பண்ணோன்னா நமக்கு 50 யூனிட்ஸ் வரும். கரெக்டாக? ஸோ இந்த 50 யூனிட்ஸ் தான் நமக்கு நார்மல் கன்சம்ஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம நார்மல் கன்சம்ஷனும் கண்டுபிடிச்சாச்சு. 50 யூனிட்ஸ் இன்டூ நார்மல் ரீஆர்டர் பீரியட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நார்மல் ரீஆர்டர் பீரியடுக்கு ஃபார்முலா என்ன?
maximum reorder period plus minimum reorder period divided by 2. ஸோ கொஷினில் பாருங்கள் நமக்கு 4 to 6 வீக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்துட்டு 4 வந்து என்னது மினிமம் ரீஆர்டர் பீரியட், 6 வந்து மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ அதை வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 6 weeks plus 4 weeks divided by 2. ஸோ 6 plus 4 divided by 2 பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ வரும்? 5 weeks வரும். கரெக்டா? ஸோ இதை வந்து நம்ம ஓகே, இப்போ நம்ம நார்மல் ரீஆர்டர் பீரியட் கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்துட்டு ஸ்டாக் லெவல் மினிமம் ஸ்டாக் லெவல் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 5 weeks. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ரீஆர்டர் லெவல் வந்து 450, நார்மல் கன்சப்ஷன் வந்து 50 யூனிட்ஸ் அண்ட் நார்மல் ரீஆர்டர் பீரியட் வந்து 5 weeks. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். 50 into 5 பண்ணோன்னா எவ்வளோ வருது? 200. ஸோ 200 யூனிட்ஸ் தான் நம்மளோட மினிமம் ஸ்டாக் லெவல். ஓகேவா? 200 யூனிட்ஸ். ஓகே, அடுத்தது வந்துட்டு இது மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம கொஷினில் மினிமம் ஸ்டாக் லெவல் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் ஸ்டாக் லெவலுக்கு ஃபார்முலா என்ன? ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் மினிமம் கன்சப்ஷன் இன்டூ மினிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ ரீஆர்டர் லெவல் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சோம்ல? 200. சாரி, நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? மினிமம் ரீஆர்டர் லெவல் வந்து 450 யூனிட்ஸ். 450 யூனிட்ஸ் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி நம்ம கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ரீஆர்டர் குவான்டிட்டி ஆஸ் ஃபிக்ஸட் பை த கம்பெனி இஸ் 300 யூனிட்ஸ். ஓகே, ஸோ அதை வந்துட்டு நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 300 யூனிட்ஸ் மைனஸ் மினிமம் கன்சப்ஷன் நமக்கே தெரியும்ல, 4 weeks. சாரி, கன்சப்ஷன் வந்து 25 யூனிட்ஸ். 25 யூனிட்ஸ் இன்டூ மினிமம் ரீஆர்டர் பீரியட் வந்து 4 weeks. ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். 450 + 300 மைனஸ் 25 into 4 பண்ணோன்னா நமக்கு வந்து 650 யூனிட்ஸ் வருது. ஸோ 650 யூனிட்ஸ் தான் நம்மளோட மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல். ஓகேவா? ஸோ 650 யூனிட்ஸ் தான் நம்மளோட மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல். ஸோ நம்ம இப்போ ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். மினிமம் ஸ்டாக் லெவல் எவ்வளோ? 200 யூனிட்ஸ். மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் எவ்வளோ? 650 யூனிட்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம் இதுலேயே. ஓகே, ஸோ சம் நம்பர் 2. மெட்டீரியல் A is used as follows. Maximum usage in a month is 600 units. Minimum usage in a month is 400 units. Average usage in a month 450 units. Lead time 6 months. Maximum 6 months, minimum 2 months. ஓகே, அவங்களே லீட் டைம் வந்து மேக்ஸிமம் 6, மினிமம் 2 கொடுத்துட்டாங்க. ரீஆர்டர் குவான்டிட்டி வந்து 1500 யூனிட்ஸ் அண்ட் மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் ஃபார் எமர்ஜென்சி பர்ச்சேசஸ் 1 month. ஸோ நம்மளை என்னென்னலாம் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரீஆர்டர் லெவல், மேக்ஸிமம் லெவல், மினிமம் லெவல், ஆவரேஜ் ஸ்டாக் லெவல், டேஞ்சர் லெவல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரீஆர்டர் லெவல். கரெக்டாக? ஸோ ரீஆர்டர் லெவல் ஃபார்முலா என்ன? மேக்ஸிமம் கன்சப்ஷன் இன்டூ மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ மேக்ஸிமம் கன்சப்ஷன் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்கல்ல. மேக்ஸிமம் யூசேஜ் இன் அ மந்த், அதான் வந்துட்டு நமக்கு மேக்ஸிமம் கன்சப்ஷன் 600 யூனிட்ஸ் இன்டூ மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். இங்கே கொஷினில் லீட் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, லீட் டைம் அதுதான் வந்துட்டு நமக்கு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் ஆக்சுவலி. ஓகேவா? லீட் டைம் வந்துட்டு ரீஆர்டர் பீரியடு. அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6 months கொடுத்துருக்காங்க. ஸோ 6 months. ஸோ 600 into 6 பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ வருது? 3600 யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ரீஆர்டர் லெவல். நமக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவலுக்கு ஃபார்முலா என்ன? மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் இஸ் ஈக்குவல் டு ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் மினிமம் கன்சப்ஷன் இன்டூ மினிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ரீஆர்டர் லெவல் நமக்கே தெரியும்ல, இப்போ கண்டுபிடிச்சோம்ல 3600 யூனிட்ஸ் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி கொஷின்லேயே இருக்குது 1500 யூனிட்ஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ்
மினிமம் கன்சப்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மினிமம் யூசேஜ் தான் நமக்கு மினிமம் கன்சப்ஷன் 400 யூனிட்ஸ் கொஷின்லேயே இருக்கு. ஓகே, இன்டூ மினிமம் ரீஆர்டர் பீரியட் வந்து லீட் டைம் தான் வந்துட்டு ரீஆர்டர் பீரியட். ஓகேவா, ஸோ அது வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மினிமம் 2 months. ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். 3600 + 1500 மைனஸ் 400 into 2 நமக்கு எவ்வளோ வருது, 4300 வருது. ஸோ 4300 யூனிட்ஸ் தான் நமக்கு வந்து மினிமம் ஸ்டாக், மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல். ஓகேவா, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, மினிமம் லெவல் கேட்டிருக்காங்க. மினிமம் லெவலுக்கு ஃபார்முலா என்ன, மினிமம் ஸ்டாக் லெவல் இஸ் ஈக்குவல் டு ரீஆர்டர் லெவல் மைனஸ் நார்மல் கன்சம்ஷன் இன்டூ நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஸோ நம்ம வந்துட்டு இப்போது ரீஆர்டர் லெவல் நமக்கே தெரியும் கரெக்டாக, அதை வந்து நம்ம ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 3600 யூனிட்ஸ் மைனஸ் நார்மல் கன்சப்ஷன் இன்டூ நார்மல் ரீஆர்டர் பீரியட். நார்மல் கன்சப்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்துட்டு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா, ஸோ நார்மல் கன்சப்ஷனுக்கு வந்து நம்ம இங்கே கீழே தனியாக கண்டுபிடிக்கணும். ஒர்க்கிங் நோட், நார்மல் கன்சப்ஷன் ஃபார்முலா என்ன பாருங்க, மேக்ஸிமம் கன்சப்ஷன் ப்ளஸ் மினிமம் கன்சப்ஷன் டிவைடட் பை 2. ஸோ மேக்ஸிமம் கன்சப்ஷன் நம்ம எவ்வளோ பார்த்தோம், மேக்ஸிமம் யூசேஜ் 600 யூனிட்ஸ், மினிமம் யூசேஜ் 400 யூனிட்ஸ். ஸோ 600 யூனிட்ஸ் ப்ளஸ் 400 யூனிட்ஸ் டிவைடட் பை 2. கரெக்டா, 600 + 400 டிவைடட் பை 2. இப்போ அதை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 600 + 400 டிவைடட் பை 2 பண்ணோன்னா நமக்கு வந்து 500 யூனிட்ஸ் வரும். ஓகே, 500 யூனிட்ஸ் தான் நமக்கு வந்து நார்மல் கன்சப்ஷன். ஓகே, அடுத்தது வந்துட்டு என்னது நமக்கு வேணும், அடுத்தது நார்மல் ரீஆர்டர் பீரியட் வேணும். நார்மல் ரீஆர்டர் பீரியட் ஃபார்முலா என்ன, மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் ப்ளஸ் மினிமம் ரீஆர்டர் பீரியட் டிவைடட் பை 2. கொஷனில் பாருங்கள், மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் எவ்வளோ, 6 months, மினிமம் ரீஆர்டர் பீரியட் 2 months. ஓகே, ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் 6 months ப்ளஸ் மினிமம் ரீஆர்டர் பீரியட் 2 months divided by 2. So 6 plus 2 divided by 2 பண்ணோம்னா நமக்கு வந்து 8 months வரும். ஓகேவா, சாரி 6 plus 2 வந்து 8 months divided by 2 பண்ணோம்னா 4 months வரும். ஸோ 4 months தான் நம்மளோட ரீஆர்டர் பீரியட், நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நார்மல் கன்சப்ஷன் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 500 யூனிட்ஸ் கண்டுபிடிச்சோமா, 500 யூனிட்ஸ். அடுத்தது நார்மல் ரீஆர்டர் பீரியட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 4 months கண்டுபிடிச்சோம். ஓகேவா, ஸோ இப்போ அதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். 3600 மைனஸ் 500 into 4, 1600 யூனிட்ஸ். ஓகேவா, 1600 யூனிட்ஸ் அதான் வந்து நமக்கு மினிமம் ஸ்டாக் லெவல். ஓகேவா, ஸோ மினிமம் ஸ்டாக் லெவல் கண்டுபிடிச்சிச்சு. அடுத்தது வந்து என்னது, ஆவரேஜ் ஸ்டாக் லெவல். ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் என்னது, ஆவரேஜ் ஸ்டாக் லெவலுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஓகேவா, ஸோ 2 ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்முலா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் இஸ் ஈக்குவல் டு, கொஷன் இங்கே இருக்குது பாருங்கள், மினிமம் ஸ்டாக் லெவல் ப்ளஸ் 1/2 ஆஃப் ரீஆர்டர் குவான்டிட்டி. ஸோ மினிமம் ஸ்டாக் லெவல் என்னது நம்ம கண்டுபிடிச்சோம்ல, மினிமம் ஸ்டாக் லெவல் 1600 யூனிட்ஸ் ப்ளஸ் 1/2 ஆஃப் என்னது ரீஆர்டர் குவான்டிட்டி. ரீஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோ கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்கல்ல,
1500 யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணோம். 1600 plus 1/2 into 1500 பண்ணோன்னா எவ்வளோ வருது? 2350. 2350 யூனிட்ஸ். இதான் வந்து நமக்கு ஆவரேஜ் ஸ்டாக் லெவல். ஓகேவா? இதே ஆவரேஜ் ஸ்டாக் லெவலுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. ஓகேவா? ஸோ அது என்ன ஃபார்முலானா, அதுக்கு என்ன ஃபார்முலானா மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் ப்ளஸ் மினிமம் ஸ்டாக் லெவல் டிவைடட் பை 2. ஓகேவா? இந்த ஃபார்முலாலையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பட் ஆனால் ஆன்சர் வந்து நமக்கு ரெண்டு ஃபார்முலாவும் சேம் ஆன்சர் வராது, டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் தான் வரும். ஓகேவா? பட் ஆனால் நீங்கள் எக்ஸாமில் வந்துட்டு சப்போஸ் உங்களை ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஃபார்முலாவுமே யூஸ் பண்ணி இது வந்துட்டு ஆவரேஜ் ஸ்டாக் லெவல்னு போட்டு ஃபஸ்ட்டு ஃபார்முலா இந்த ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு திருப்பி ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் போட்டு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிவிடுங்க. ரெண்டு ஃபார்முலாலையுமே கால்குலேட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 4300. கரெக்டாக 300 யூனிட்ஸ் ப்ளஸ் மினிமம் ஸ்டாக் லெவல் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 1600 யூனிட்ஸ் டிவைடட் பை 2. ஓகேவா? 4300 ப்ளஸ் 1600 டிவைடட் பை 2 பண்ணோன்னா நமக்கு 2950. இங்கே 2350 வந்திருக்கு. இங்கே இந்த ஃபார்முலாவில் 2950 யூனிட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து சேமாக வராது, டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். ஓகே? ஸோ அதனால தான் உங்களை ரெண்டு ஃபார்முலாலையுமே நான் கால்குலேட் பண்ண சொல்கிறேன். ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேஞ்சர் லெவல். ஓகேவா? ஸோ டேஞ்சர் லெவலுக்கு வந்து ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ் கன்சம்ஷன் இன்டூ மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் ஃபார் எமர்ஜென்சி பர்ச்சேசஸ். ஓகே? ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும். ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிடலாமா? அடுத்தது பாரு, இப்போ வந்துட்டு நம்ம ஆவரேஜ் கன்சம்ஷன் வந்து நம்ம கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூசேஜ், மினிமம் யூசேஜ், ஆவரேஜ் யூசேஜ். ஆவரேஜ் யூசேஜ் பார்த்தீங்கன்னா 450 யூனிட்ஸ். கரெக்டாக? ஸோ ஆவரேஜ் யூசேஜ் தான் நமக்கு இங்கே ஆவரேஜ் கன்சம்ஷன். 450 யூனிட்ஸ் இன்டூ மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் ஃபார் எமர்ஜென்சி பர்ச்சேசஸ். அதுவும் நமக்கு கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா 1 month கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரீஆர்டர் பீரியட் ஃபார் எமர்ஜென்சி பர்ச்சேசஸ். ஸோ அதை நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். 1 month பண்ணோன்னா 450 இன்ட்டு 1 month பண்ணிங்கன்னா உங்களுக்கு 450 தான் வரும். கரெக்டாக? ஸோ 450 யூனிட்ஸ். ஸோ டேஞ்சர் ஸ்டாக் லெவல் பார்த்தீங்கன்னா 450 யூனிட்ஸ் நமக்கு. ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம எல்லா ரெக்குவயர்மெண்ட்டுமே கால்குலேட் பண்ணியாச்சு. கரெக்டாக? ரீஆர்டர் லெவல், மேக்ஸிமம் லெவல், மினிமம் லெவல், ஆவரேஜ் ஸ்டாக் லெவல், டேஞ்சர் லெவல் எல்லாமே கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பாய்.